வணக்கம் நண்பர்களே, உங்கள் நக்கீரன் டிஎன்பிஎஸ்சி. ஸோ டைப்பிஸ்ட்டில் 105 வேக்கண்ட்டும் ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டில் 31 வேக்கண்ட்டும் இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அதில் எத்தனை விங் இருக்குது, ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணால் ப்ரமோஷன் எப்படி இருக்கும், நேட்டிவில் வேலை கிடைக்குமா, மொத்தம் எத்தனை டிபார்ட்மெண்டல் பேப்பர் இருக்குது, ட்ரான்ஸ்ஃபர் எப்படி வாங்குறது அப்படின்ற ஃபுல் டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மோர் அப்டேட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் போட்டுருங்க. ஓகே, ஃபஸ்ட்டு அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா இதோட ஹெட் ஆஃபீஸ் வந்து சேப்பாக்கத்தில் இருக்குது. ஓகேங்களா, சென்னை சேப்பாக்கத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிபார்ட்மெண்ட்டுடைய ஹெட் ஆஃபீஸ் இருக்குது. அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 6 விங்கு இருக்குது. ஓகேங்களா, அக்ரிகல்ச்சர், மார்க்கெட்டிங், இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் வந்து ஹார்டிகல்ச்சர், அப்புறம் இன்னும் 2-3 இருக்குது. ஓகேங்களா, மொத்தமாக வந்து டோட்டலாக வந்து 6 விங்கு இருக்குது. இந்த 6 விங்லேயும் இருக்கக்கூடிய வேக்கன்சி எல்லாம் சேர்த்து தான் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்துருப்பாங்க. அந்த 105 வேக்கன்சி அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா இந்த 6 விங்லேயும் இருக்கக்கூடிய வேக்கன்சியை சேர்த்து தான். ஓகேங்களா, நீங்கள் டிஎன்பிஎஸ்சியில் வந்து அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணதுக்கப்புறம் டிஎன்பிஎஸ்சி வந்து உங்களுடைய அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் யார் யாரெல்லாம் சூஸ் பண்ணாங்களோ அவங்களுடைய டீட்டெயில்ஸை அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பிடும். ஸோ அவங்க வந்து அலாட் பண்ணுவாங்க. இந்த 6 விங்கில் நீங்கள் எந்த விங்கில் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அலாட் பண்ணுறது தான். ஓகேங்களா, ஸோ அந்த 6 விங்லேயும் இருக்கக்கூடிய வேக்கன்சியை பொறுத்து அவங்க அலாட் பண்ணுவாங்க. ஓகே, இந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் டைப்பிஸ்ட் அல்லது ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டாக ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டுக்கு மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஆஃபீஸில் தான் வந்து ஒர்க் இருக்கும். டைப்பிஸ்ட்டுக்கு வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருக்கக்கூடிய ஆஃபீஸ்லேயும் ஒர்க் இருக்கும், தாலுக் அல்லது பிளாக், ஸோ அந்த லெவலில் இருக்கக்கூடிய ஆஃபீஸ்லேயும் வந்து ஒர்க் இருக்கும். நீங்கள் சப்போஸ் டைப்பிஸ்ட்டாக ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா அசிஸ்டண்ட் ஆகிறதுக்கு 5 இயர்ஸ் ஆகும். ஒன்ஸ் நீங்கள் அசிஸ்டண்ட்டாக ப்ரொமோட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பவானி சாகர் ட்ரைனிங் போடுவாங்க. அசிஸ்டண்ட்லேருந்து சூப்பர்னன்ட் கண்காணிப்பாளர் ஆகிறதுக்கு மோர் தென் 10 இயர்ஸ் ஆகும். ஓகேங்களா, ஸோ பதவி உயர்வு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மெதுவாக தான் இருக்கும். அப்படியே டாப் டிபார்ட்மெண்ட், ஸோ ரொம்பலாம் ப்ரொமோஷன் ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஸோ ப்ரொமோஷன் வந்து கொஞ்சம் ஸ்லோ தான். டைப்பிஸ்ட்டோட ஒர்க்கு எப்படி இருக்கும், நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஆஃபீஸில் வந்து உங்களை போட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் டைப்பிங் ஒர்க்கு தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ அந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணக்கூடிய ஃபைல்ஸை வந்து டைப் பண்ணி தருது, அதை மெயின்டைன் பண்ணுறது, அந்த மாதிரியான ஒர்க்கு தான் இருக்கும். சப்போஸ் நீங்கள் வந்து பிளாக் அல்லது தாலுக் லெவல் ஆஃபீஸில் வந்து உங்களை போட்டாங்க அப்படின்னா அங்கே வந்து ஒரு ஜூனியர் அசிஸ்டண்ட் வந்து என்னென்ன ஒர்க்லாம் பார்ப்பாரோ அந்த ஒர்க்கை வந்து நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஸோ டைப்பிஸ்ட்டு தான் வந்து உங்களுடைய போஸ்ட் நேம், ஆனால் ரோல் ஒர்க் நேச்சர் வந்து பார்த்திங்கன்னா நீங்களே வந்து பில்லெலாம் வந்து ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போது பயிர்களுக்கு மானியம் வழங்குதல், இப்போ அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக அந்த சாயில் டெஸ்ட் எடுக்கிறாங்கன்னா அதுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கறது, ஸோ மெயின்டெனன்ஸ், இந்த பில்லு, ஸோ ஒரு இளநிலை உதவியாளர் வந்து என்னென்ன வேலைலாம் செய்வாரோ அதை வந்து நீங்கள் பிளாக் லெவல் ஆஃபீஸில் வந்து டைப்பிஸ்ட்டாக ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் தான் செய்யணும். ப்ளஸ் வந்து டைப்பிங் ஒர்க்கும் பார்க்கணும். ஒர்க்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரெஷராக இருக்காது, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் கம்மியாக இருக்காது, வேலை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா 3 டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் எழுத வேண்டியதாக இருக்கும். ஒன்று வந்து ஆஃபீஸ் மேனுவல் டெஸ்ட், ரெண்டாவது வந்து அக்கௌண்ட் டெஸ்ட் ஃபார் சபார்டினேட் ஆஃபீஸர்ஸ் பார்ட் 1, மூணாவது வந்து டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடாக ஒரு பேப்பர் இருக்கும். ஓகேங்களா, அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக ஒரு பேப்பர் இருக்கும். ஸோ அந்த 3 பேப்பரையும் நீங்கள் கிளியர் பண்ணணும். ட்ரான்ஸ்ஃபர் ரெக்வெஸ்ட், ஓகேங்களா, இப்போ ஒரு இடத்துல உங்களை வந்து போட்டுட்டாங்க அப்படின்னா இப்போ வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 105 வேக்கண்ட் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதில் வந்து ஃபஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு 30 பேர் அல்லது 40 பேருக்கு தான் அவங்க ஓன் டிஸ்ட்ரிக்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் வரவங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களே வந்து பிரித்து அலாட் பண்ணுறது தான். சப்போஸ் உங்களை வேறு ஏதோ ஒரு டிஸ்ட்ரிக்டில் போட்டாங்க அப்படின்னா நீங்கள் அங்கேருந்து உங்கள் ஓன் டிஸ்ட்ரிக்ட் வரணும் அப்படின்னா நீங்கள் தான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ரெக்வெஸ்ட் பண்ணணும். ஸோ நார்மலாக வந்து ஒரு 2லேருந்து 3 வருஷம் அந்த இடத்துல ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபரே வந்து கேட்க முடியும். ஸோ எடுத்த உடனே ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு 3 மந்த்லேயோ 6 மந்த்லேயோ வந்து நம்ம கேட்டுட முடியாது. ஸோ மினிமம் வந்து ஒரு 2 இயர்ஸ் ஆச்சும் கம்ப்ளீட் ஆகணும். ஓகேங்களா, ஸோ அதுதான் வந்து ஜென்ரல் ட்ரான்ஸ்ஃபர்லாம் கண்டக்ட் பண்ண மாட்டாங்க, நீங்களே வந்து ரெக்வஸ்ட் பண்ணால் தான் ட்ரான்ஸ்ஃபர் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டை பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.
ஸோ அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் வேறு, அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் கமிட்டி வேறு, ஓகேங்களா? ஸோ அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் கமிட்டி டிபார்ட்மெண்ட்டை பற்றி நம்ம தனியாகவே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறோம். ஸோ அது ரிலேட்டடான அப்டேட் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.